அதிமுகவை எந்த இடத்துலயும் பெருசா எதிர்க்கல அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கிட்ட ஒரு விமர்சனமா இல்ல வச்சாங்க. அதையும் மதுரை மாநாட்டுல வரும்போது அதை பிச்சுட்டாரு. கிளியர் பண்ணாரு. ஏன்னா வந்து பாத்துவோங்க எப்படி எம்ஜிஆர் இருந்த தொடங்கின கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க, யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னவர்கிட்ட அதிமுக இப்போ வந்து இந்த அளவுக்கு இறங்கி போதுன்னா நீங்க சொன்ன அந்த அதுதான் காரணமா இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கிறாங்களா? சார் அவருக்கு முன்னாடி வந்துட்டு இவர் எதிர்பார்க்கிற மாதிரி மாற்றம் எதுவும் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இல்லை. பாஜக விட்டுட்டு அதிமுக வர முடியாது. அப்படி வந்தாலும் கூட விஜய் அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு பத்தாது. ஏன்னா பாஜக உறுதி என்ன பண்றாங்க, அவருடைய என்டி அலையன்ஸை தக்க வச்சுக்கிறாங்க. அந்த வேலையை வந்துட்டு அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தான் ஓபிஎஸ் கிட்ட பேசுறாரு, அவர் தான் டிடிவி பேசுறாரு, அவர் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் மறுபடியும் ராமதாஸ் கிட்டையும் போறாரு. புரியுதுங்களா? அவர் தான் அந்த அலையன்ஸை வச்சுக்கிட்டாருன்னா விஜய்க்கு போக்கிடமே கிடையாது.